ஒரு துண்டு தான் போட்ட வையனே ஒன்று போட்டதுக்கு மச்சான் நம்மட கையால் எடுத்து அக்கௌண்ட் அடிச்சுது பரவாயில்லையா நமக்கு நன்றி சொல்ல மாட்டேல நன்றி நன்றி அப்போ இந்த மசாக்ராஜுக்கு என்ன இல்லை பிரியா மசாயிராஜுக்கு வந்துக்கிட்டு இந்த இது வந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆஃபர் டைமில் வந்துட்டு இந்த சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இது பண்ணி அந்த போட்ட இதுகளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு கிடைச்சிருக்கிறது இறைவனுக்கு நன்றி ரெண்டாவது மசாயிராக்கு கிடைச்சிருக்கிறது இப்படி என்ன சும்மா இருக்கீங்களா நல்ல வீடியோ தான் எந்த நாள் பார்த்து கொண்டிருக்கீங்களா இப்போ என்னடா பரவாயில்ல என்னென்னு சொன்னால் சித்திரையை முன்னிட்டு நாங்கள் போட்டப்போ 4ஆம் மாதம் 6ஆம் தேதி குழுக்கள்னு சொல்லி போட்டோம் பாருங்க மச்சான் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் விளக்களி கொண்டு போட்டு நல்ல ஒரு குழுக்கள் மச்சான் என்னென்னு சொன்னால் வெறும் 26 நாளுக்கு நல்ல ஒரு குழுக்கள் போட்டிக்கிறாங்க அதாவது முதலாவது பரிசு என்ன மச்சான் ஏசி ரெண்டாவது பரிசு பிரிச்சு அப்போ இது மூணாவது பரிசு மூணாவது பரிசு டிவி மச்சான் ஆறுதல் பரிசு கிட்டத்தட்ட 10 பரிசு கொடுக்க அப்புறமா ஆறுதல் பரிசு 10 சேம் பரிசு சரியா மச்சான் அதாவது மே அது 2ஆம் தேதி நாங்கள் 5 மணிக்கு கொடுக்குவோம்னு சொன்னால் 5:15 ஆயிடுது மச்சான் 5:15 15 நிமிஷம் தான் கூடிது இப்போ நம்மளோட உறவுகள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ துண்டு போட்ட வாட்டிகள் வந்திருக்கிறாங்க நிறைய இருக்கு மச்சான் இப்போ குழுக்கள் ஆரம்பிக்க அப்புறம் என்னென்னு சொன்னால் மச்சான் ஆறுதல் பரிசை தான் நாங்கள் ஆரம்பத்தில் குழுக்கு அப்புறம் 10 துண்டு எடுப்போம் மச்சான் அந்த 10 துண்டுக்கு நாங்கள் ஃபோன் நம்பர் அதில் கூப்பிட்ட நம்பர் தான் சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் ஃபோன் அழைச்சி அவங்கள வர வைக்க மாட்டோம் அவங்களோட பேரையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு டைமை கோல் எடுத்து சொல்லுவோம் இந்த 10 ஆறுதல் பரிசுக்கு தான் முன்னாடி எடுக்க அப்புறம் அதுக்கு பிறகு 3ஆம் பரிசு இந்த டிவி 2ஆம் பரிசு அஞ்சாளுக்கு ஃப்ரிட்ஜ் பெரிய மச்சான் 1ஆம் பரிசு ஏசி கடைசியாக கொடுக்குறதா 6 கண்டு பார்ப்பேன் லாக்கு என்னென்னு சொன்னால் 5000 ரூபாய் சாமான் எடுத்து அந்த கூப்பம் கொடுக்குறேன்னு சொன்னானே மச்சான் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் எடுத்துருக்கிறாங்க பாப்பம் வந்தாக்கி பொட்டி மச்சான் இந்த பொட்டி ஃபுல்லாக இருக்கு மச்சான் சரியா இந்த பொட்டி ஃபுல்லாக இருக்கு ஒட்டச்சி பெரிய சட்டிக்கை ஓட அப்புறம் அதை தான் அடுக்க அப்புறம் வாங்க மச்சான் அடுப்போம் இதோட மச்சான் ஒட்ட நம்ம பிள்ளைகளுக்கு நேரடியாக காட்டணும் இது மாசா கிராஸ்ன்னு சொல்லி நல்ல ஒரு இது மச்சான் பாருங்க உடச்சி மடியாக உடங்க பிளேட் ஆகணும் அதுக்கு நல்லா நிறைய வந்துருக்கீங்க மச்சான் எல்லாம் மடித்து தானே ஓட்டியாங்க சரி மச்சான் கொட்டுங்க இந்தியாவில் பாருங்க மச்சான் இந்த கொட்டுறேன் பாருங்க நிறைய வந்துருக்கீங்க மச்சான் அப்பா பரவாயில்ல சட்டி உள்ளு ஓகே இதில் வேறு என்ன வந்திருக்கா நான் ஒன்றைக்கு இந்த அவங்க மடிக்காங்க போட்டிருக்காங்க சும்மா இதில் இல்லை பாருங்க மடிக்காம போட்டிருக்காங்க மச்சான் மடித்து நம்ம போட்டுருவோம் போட்டது பிறகு இதை மேலாளியை வைக்கப்புறேன் மடியா யாருக்கு இந்த அமைப்புன்ட்டு பார்ப்போம் மச்சான் எல்லாம் இந்த குழுக்கள் போட்டதெல்லாம் புரியா தான் கொடுத்துருக்கிறாரு இந்த இது மடித்து போட்டுருங்க மச்சான் சும்மா போட்டிருக்காங்க நேராக போட்டிக்கிறாங்க இதை மடித்து போடணும் ஏன்னாடா நீங்கள் அதை பார்த்து எடுத்துருவீர்கள் சரியில்லை தானே இப்போ நம்ம லைவாக போட்டிருக்கிறோம் பிள்ளைகள் பார்ப்பாங்க அதுக்காக நம்ம சரியாக அந்த வீடியோ மட்டும் எடுக்கலாம் மச்சான் ஏன்னு சொன்னால் லைவாக போட்டு தான் நீங்கள் நம்புவீர் ஏன்னா வீடியோ செய்த மட்டும் சொன்னால் கட் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க நான் பாருங்க மச்சான் ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக நிறைஞ்சு போயிது வெறும் 26 நாள் தான் மச்சான் போட்டிக்காரு பரவாயில்ல இந்த மாசாக்ராஜ் மேலே செய்யனா அதை கல்கூடா இந்த பக்கம் அப்படி போனால் ஓட்டமாவடி அந்த இடத்துல இருக்கும் மச்சான் இது முடிய இன்னொரு ஒவ்வொரு போட போகிறாங்க மச்சான் அது விலக்கழிவாக போட போகிறாங்க இதை முடிச்சு போட்டு நம்ம சொல்லுவோம் சரியா இது இப்போ என்ன மச்சான் அவ்வளோ இன்னும் இருக்க மடித்து போடுங்க மச்சான் நம்மளோட பிள்ளைகள சொல்லலையே மடித்து போட சொல்லி எழுதி முடிய இப்போ நாங்கள் என்னண்டா மச்சான் என்ன ஒன்று இருக்குது மச்சான் பொறுங்க மச்சான் ஆரம்பிப்போம் இதுகளை முதல்ல மடிச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டிக்காரு என்ன உனக்கு இங்கிலீஷ் தெரியுமே இங்கிலீஷ்லேயும் பேர் எழுதிக்காங்கடா தமிழ்லான்ட்டாலும் பரவாயில்ல நானா வாசிப்பேன் சிங்களம் நீ வாசிப்பியே சிங்களம் தெரியா அப்போ இங்கிலீஷ் படித்தாக்களை தான் கூப்பிடணும் போல நம்ம ஓ மச்சான் நம்மட மச்சான் யாரும் இருக்காங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் ஓகே ஆரம்பிப்போம் சரி மச்சான் நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ அந்த படத்தை வாங்க மச்சான் நீங்கள் படத்தை வாங்க சரி இப்போ நம்ம எடுக்கிற ஆக்கள் நம்ம பெரிய ஆக்கள் எடுக்கக்கூடாது சரியா பெரிய ஆக்கள் எடுக்கிறது பிளான் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு சின்ன பிள்ளைகள நம்ம ஆறுதல் பறிச்சு 10 பறிச்சு இருக்கு 10 துண்டை வழியில் எடுத்ததுக்கு பிறகு எடுப்போம் தெரியுமா சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வாங்க சின்னாக்கள் வாங்க வேறாரு இஞ்சால வாங்க
இதில் வாங்க முதல் உங்களோட மகனை எடுக்க வைங்க. பொறுங்க கொஞ்சம் கலக்கி போட்டு எடுங்க அந்த பொடியை எடுக்க வைங்க. எடுங்க ஒண்டு அவ்வளோ நல்ல கூட ஒண்டு. சரி இதை பாருங்க மச்சான் பிடிச்ச. அடுத்தது நீங்கள் எடுங்க. யோகராஜா வாழைச்சேனை. இது என்ன பேர்? ஜோகராஜா மச்சான். இது ஜோகராஜா வாழைச்சேனை. முன் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் 077 கடைசி நம்பர் 66. சரியா மச்சான்? இது சீரியல் நம்பர் என்ன ஒன்றும் இல்லை மச்சான். இந்த பேருக்குரியால் நீங்கள் கடைக்கு வந்து எடுக்கலாம் மச்சான். இதுக்கு ஃபோன் பண்ணலை. சரி ஆறுதல் பரிசு. அடுத்து இதை வைங்க. என்ன பேர்? திலனாத். எங்க தேது எங்க இருக்கு சொல்லுங்க பேர. டிலனான். மற்ற ஃபோன் நம்பர் மச்சான் 075 கடைசி நம்பர் 631 நம்பர். சரியா மச்சான்? அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் எடுத்து ஆறுதல் பரிசு கொடுப்போம். சரியா மச்சான்? 2 எடுத்தாச்சு. இந்த ஒரு ஆள் எடுங்க குழப்பி எடுங்க. எடுங்க. எடுத்துருந்தாங்க. அடுத்து நீங்கள் எடுங்க. கஜானி எந்த ஊர்? புளியங்கண்டாடியா? 077 069 மச்சான் கடைசி நம்பர். முன் நம்பர் வந்து கஜானி. சரியா மச்சான்? இதுக்கு ஆறுதல் பரிசு கிடச்சிருக்கு. மற்ற நீங்கள் எடுங்க. அடுத்த பரிசு பாத்திமா நுஸ்கா. கடைசி நம்பர் மச்சான் 634. முன் நம்பர் 75 075. இதுக்கும் ஆறுதல் பரிசு கிடச்சிருக்கு மச்சான். மற்றது இன்னொரு எடுங்க. நீங்கள் எடுக்க ஒரு துண்டு எடுங்க. எல்லாரும் எடுங்க. பிள்ளைகள் எடுத்து தானே. இப்போ இதையும் பாருங்க மச்சான். 5வது ஆறுதல் பரிசு. அடுத்தது தம்பி இஞ்சால் வாங்க. இதையும் எடுங்க. நம்ம வானக்காரன். இங்கே வேலையிறாளா? அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போ அவரோட கடைசி நம்பர் 075 28 மச்சான். அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்தாங்க இதை பாருங்க. இல்லை குளுக்குங்க வாங்க எடுங்க. எடுங்க தூக்கி பொடியன்னு எடுங்க. ஒண்டடுங்க. இது வந்து நிஷாந்தினி. ஃபோன் நம்பர் வந்து 076 கடைசி நம்பர் 220. இவங்களுக்கு ஆறுதல் பரிசு கிடச்சிருக்கு. எத்தனை உண்டு கூட வந்துருக்கு? எத்தனை உண்டு? கிஷோ பிரசாந்த். வாழைச்சேனை மச்சான். இது வாழைச்சேனியா? இல்லை இது விநாயகபுரம். 075 977 மச்சான் கடைசி நம்பர் ஃபோன் நம்பர். இதுக்கு ஆறுதல் பரிசு 7வது உண்டா? அப்போ இன்னும் ஒரு 3 துண்டு ஆறுதல் பரிசு எடுங்க. வாங்க எடுத்ததில்ல. அப்போ நீங்கள் எடுங்க. ஒன்று எடுத்தாங்க. இந்தாங்க இதை பாருங்க மச்சான். நீங்கள் ஒன்று எடுத்தாங்க. இன்னொன்று எடுத்தாங்க. சுசிகரன் வினோதினி கிரான். ஃபோன் நம்பர் மச்சான் 077 கடைசி நம்பர் 019. உங்களுக்கு ஆறுதல் பரிசு 8வது உண்டா? இது 9வது உண்டு. நதியா ஜீவனார். அந்த இது 077 298 மச்சான். இதுக்கு ஆறுதல் பரிசு கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கடைசி 9 உண்டு கிடச்சிக்கிண்ணா. கடைசி மச்சான் உங்களோட கையால் எடுங்க. ரோசிகா 076 கடைசி நம்பர் 335 மச்சான். இந்த 10 துண்டு எடுத்தாச்சு மச்சான். 10 துண்டுக்கும் உங்களுக்கு ஆறுதல் பரிசு கிடக்கு. அந்த கிளாஸில் போட்டு கூட்டிடுங்க. அவங்களுக்கு அந்தந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கொடுத்து விட்டீங்களா? சரியா மச்சான்? சரி அவ்வளோ கொடுத்தா சரியானே? கொடுத்தா சரி. இப்போ என்னண்டா மச்சான், இப்போ நல்ல தரமான பரிசு 1 2 3. அதாவது 3வது பரிசை தான் இப்போ எடுக்கப்புறம் அது டிவி. சரியா மச்சான்? இப்போ 2வது பரிசு வந்து ஃப்ரிட்ஜு. 3வது முதல் பரிசு வந்து ஏசி. அடிக்கிற வெயிலுக்கு 6 லக் அமைய போக வேண்டியது. சட்டிக்கில் இருக்கிற துண்டு ஏகப்பட்ட துண்டு இருக்கு. 26 நாளுக்கு இவ்வளோ துண்டு அள்ளிக்கு நல்ல வியாபாரம் போய்க்கு நம்ம தான். அது சட்டப்படி நல்ல என்னென்னு சொன்னால் ஃப்ரீயாக ஒவ்வொரு சொன்னால் மக்கள் வரத்தானே வேணும். ஏன்னா இப்போ என்னென்னு சொன்னால் யாரை நம்ம 3வது பரிசை எடுக்க வைப்போம். 3வது பரிசு 6 எடுக்க வைப்போம். உங்களோட சரி தம்பி, 6க்குனாலும் படியாக கொண்டு விழணும். எல்லாரும் உறவுகள் தான். அவங்களுக்கு கண்ணை மூடி கையை 2ஐயும் படியாக காட்டுங்க. அங்கால காட்டுங்க. கண்ணை மூடி எடுங்க. அப்போ ஒண்டடுங்க. அப்போ சரி
இது எத்தனை உண்டு வருது? 2 உண்டு வருது. 2 உண்டு வருது. கொஞ்சம் பாருங்க, எல்லாம் லைவில் போய்கொண்டிருக்கு. கண்ண முடி அந்த பார்த்து ஒண்டடுங்க மூடாமல் எடுங்க. உங்கள் வடியா மடித்து தான் போட்டிக்காங்க மச்சான். உண்டா? உண்டு தானே. பார்க்கணும். இதை பாருங்க மச்சான். 3வது பரிச்சு டிவி யாருக்குண்டு பார்ப்போம். அஸ்வா மெஹ்னாஸ். என்ன வேற அவரா? அஸ்வா மெஹ்னாஸ். அஸ்பாஞ்சால முன்னுக்குறீங்க. அஸ்வா மெஹ்னாஸ். என்ன பேர்? அவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் நம்ம கோல் எடுத்து கேட்போம். இப்போ ஃபோன் அடிக்கலா? இப்போ அடிக்கணும். டக்குன்னு அடிங்க. இந்த நீங்கள் அது நம்பரை வழியில் சொல்லாமல் 075 முன் நம்பர், கடைசி நடு நம்பர் சொல்ல தேவையில்ல. சரியா? லாஸ்ட் நம்பர் 497 மச்சான். சரியா? கோல் லைன் போகுதாண்டு பார்ப்போம். பேசுங்க. ஹலோ, அந்த மெஹ்னாஸ் யார் அவர்? அந்த உங்களுக்கு மசாலாசில் டிவி நுழுந்துரி குழுக்கல்ல 3வது பரிசு. ஓ ஹலோ மச்சான் காய்க்கிறேன் உங்களை. ஹலோ மச்சான தெரியுமா? மச்சான் உங்களுக்கு இப்போ குழுக்கள் ஆரம்பிச்சிருக்கேன் மச்சான். இப்போ 5ஆம் 2ஆம் 5 மணி அப்போ குழுக்குவோம்னு சொன்னல்லவா? மச்சான் ஃபேஸ்புக்கில் லைவாக போய் கொண்டிருக்கு மச்சான். இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு 3ஆம் பரிசு டிவி. என்ன சந்தோஷம் தானே? அப்போ எப்போ வந்து எடுக்கிற? நாளைக்கு வந்து ஆறுதல் அடுக்கலாம் மச்சான். பிரச்சனை இல்லை. இப்போ 2ஆம் பரிசை நாங்கள் கொடுக்க அப்புறம் நீங்கள் வந்து சந்தோஷமாக மசாக் ராஜில் வந்து வாழைச்சேனை தெரியும் தானே வந்து எடுத்த இடம். ஓகே மச்சான், சந்தோஷம். அடுத்த 2வது பார்க்க போகிறோம் மச்சான். நீங்கள் வாங்க நாளைக்கு. ஓகே, இது 3வது பரிசு கிடச்சிருக்கு மச்சான். நம்பர் நடுவில் தெரியாதவங்களுக்கு அவங்களோட தொடர்பு கொண்டாச்சு. அவருக்கு 3வது பரிசு கிடச்சி விட்டது. அது வேறு அவரு சேர்ந்தது. இப்போ 2வது பரிசுக்கு நம்ம குறிச்சி யாருக்கு அமைய போதுன்ட்டு பார்ப்போம். தெரியும் மச்சான். 2வது பரிசு வாங்க மச்சான் வாங்க. இவ்வளவு துண்டு போட்டுக்கு யார் 2வது பரிசு துண்டு எடுக்கிறாள்? யார் மச்சான்? நீங்களா மச்சான்? உங்களோட கண்ணை கொஞ்சம் மூடி போட்டு வாடி எடுக்கணும் மச்சான். ஏனண்டா பிளான் ஒன்று இந்த மடிப்பு கிடிப்பு பார்த்து பிளானாக போட்டுருப்பீங்க. அப்படி இல்லை. இப்போ மேலே இருக்க பாருங்க மச்சான். லைவ் போய் கொண்டிருக்கு மச்சான். பார்த்து போட்டு மேலே பார்த்து போட்டு எடு மச்சான். எடுத்தது நீங்களே பாருங்க. ஓகே, 2ஆம் பரிசு புரிந்தா. அவங்களுக்கு அடிங்க மச்சான் கோல் புரிந்தா. இந்த ஊரண்டு தெரியா மச்சான். 2வது பரிசு கிடச்சி விட்டது. அது புரிச்சு தெரியும் தானே. தண்ணி கூழாகிறது. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கூழாகும். முன் நம்பர் 077, நடு நம்பரை நீங்கள் பார்த்து அடிங்க மச்சான். கடைசி நம்பர் 727. 2வது பரிசு 6 லக்கண்டு பார்ப்பேன். இந்த புரிந்தா என்ன ஊரை போட மறந்து வைத்தியல. போகுதான் லைன். வாங்க. என்ன மாதிரி எடுங்க. இப்படியா நேரத்தில் எடுக்கணும். போய் கொண்டிருக்க மச்சான். லைவ் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுவோம். 2 சான்ஸ் கொடுக்கத்தானே வேணுமே. ஃபுல் அரங்கி போய் கொண்டிருக்கு. 2வது பரிசு அமைஞ்சிருக்கு மச்சான். பரவாயில்ல. இந்த மசாக் ராஜரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மச்சான்? ஏதோ சொல்லத்தானே வேணும். என்ன? ஹலோ, உங்களோட பேர் என்ன? நான் வந்து ஹலோ மச்சான். ஹலோ மச்சான தெரியுமா? அப்போ உங்களோட பேரை சொல்லுங்க. ஹலோ மச்சான தெரியுமாண்டா. அப்புறம் ஏன் பயப்படுறீல்? உங்களோட பேர் என்ன? பிருந்தாவா? அப்போ என்ன விசேஷமா எடுத்துருப்பான்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. எந்த ஊர் நீங்கள்? வாழைச்சேனி. பரவாயில்ல. வாழைச்சேனை ஒரு லக்கொண்டு அடிச்சுது. பரவாயில்ல. உங்களுக்கு என்னண்டு விளங்கிட்டா? சோபா செட் எடுத்ததா? எந்த கடையில்? எந்த கடையில்? தெரியலண்ணே. அப்போ நிறைய இடத்த எடுத்திருக்கீங்களோ. அப்போ வாழைச்சேனை மசாக் ராஜில் வந்து நீங்கள் ஒன்று மடுக்கலையா? அப்போ உங்களோட பேர் வந்திருக்கு புரிந்தா. அப்போ உங்களோட நம்பரெல்லாம் வந்து இதை அப்படி எழுதி போட்ட நீங்கள்.
எழுதி போட்டிருக்கீங்கல்ல மறந்து வைத்தியில பரவாயில்ல உங்களுக்கு லக் அடிச்சுது. இப்போ நீங்கள் வரலாமா விடத்த? ஓ இப்போ உங்களுக்கு வர டைம் இருந்தால் எடுத்துட்டு போகலாம். உங்களோட பரிச்சை 2ஆம் பரிச்சை விழுந்துருக்கு உங்களுக்கு. லைவ் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்கிறேன் பாருங்கள். பொய் இல்லை, அது உண்மையாக தான் சொல்கிறேன். இது மசாக்ராஜில் வந்து இப்போ குழுக்கள் போட்ட நாங்கள் சித்திரை வருஷம் முன்னிட்டு போட்டது 4ஆம் மாதம் 6ஆம் தேதி தொடங்கினேன். இப்போ மே 2ஆம் தேதி குழுக்கிருக்கோம். உங்களுக்கு 2ஆம் பரிசு விழுந்திருக்கு ஃப்ரிட்ஜ் உண்டு. அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலே தெரியல. உங்களோட பேரும் ஃபோன் நம்பருங்க உரிய ஆளுக்கு கால் பண்ணிங்க. நீங்கள் உரிய ஆள் வந்து உங்களால் எடுக்க முடியுமாட்டா வந்து எடுக்கலாம். சரியா? சரி ஓகே. ஓகே மச்சான். அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இது வந்து செகண்ட் ப்ரைஸுக்கு டிவி உரியாலோட கதைச்சாச்சு மச்சான். அவங்க வந்து வாழைச்சேனை செகண்ட் ப்ரைஸு ஃப்ரிட்ஜு செகண்ட் ப்ரைஸ் ஃப்ரிட்ஜ் அவங்க. ஓகே இப்போ என்னண்டா மச்சான், அடுத்தது இப்போ கடைசியாக ஒரு கிடைக்க போகுது ஏசி. நான் எடுக்க நானே மச்சான் பாருங்க மச்சான். இப்போ நம்ம கடை ஓனரு நம்மளை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு இது அமையுது? வெளியூர் ஆளுக்கு அமையணும் மச்சான். வாழைச்சேனையெல்லாம் கிடைச்சிருக்கு போல. வாழைச்சேனை பாட்டி என்னடா பக்கத்தில் இருக்கிறாக்கள் எடுத்துருக்கிறாங்க போல. என்னமோ தெரியா, எல்லாரும் நமக்கு உறவு தானே மச்சான். மச்சான் நம்மளை என்ன செய்யணும், எப்படி எடுக்கணும்னு சொல்கிறீங்க? கண்ணை பற்றி எடுக்கணும் மச்சான். நாங்கள் அடியில் இருந்து எடுக்க பாருங்க மச்சான். இதை உள்ளுக்கு காட்டுங்க மச்சான். அந்த ஃபோனை கொண்டு வந்து காட்டுங்க மச்சான். பாருங்க எப்படி இருக்கு. கை உள்ளுக்கு தான் இருக்கு மச்சான். ஒன்று கைக்குள்ளே சிக்குது என்னன்ட்டு பார்ப்போம். அந்த சிக்கு தான் மச்சான். பாருங்க மச்சான் ஒன்று தானே. இதை எட்டு மச்சான் பார்ப்போம். வேறு அமைப்பு நம்மளோட வீடியோ பார்க்குறாரோ தெரியா. स्कूल रोड सेमनोड वसिया என்ன ஸ்கூல் ரோட் போட்டிக்காங்க. இவங்களோட நம்பர் வந்து 077 மச்சான். கடைசி நம்பர் 422. முதலாவது பரிசு விழுந்திருக்கு மச்சான். ஏவி என்று முன்னுக்கு போட்டு கெசியா என்ற பேர் போட்டிக்கிறாங்க மச்சான். இங்கிலீஷில் போட்டிக்காங்கண்ணே. பரவாயில்ல. இந்த நம்பருங்க நாங்கள் இப்போ தொடர்பு கொள்கிறோம். எந்த ஊரண்டுக்கு இப்போ தெரியும் மச்சான். ஸ்கூல் ரோட் போட்டிக்கிறாங்க. முதல் பரிசு இவங்களுக்கு ஏசி விழுந்திருக்கு. நல்லா கூலாக இருக்கும். ஐயோ பரவாயில்ல. கொஞ்சம் கரண்ட் காசு போகும். என்ன அடிக்கிற வெயிலுக்கு பரவாயில்ல. தண்ணி ஓசியில் கிடைச்ச மாதிரி இல்லை. ஒரு ரூபாயும் இல்லை. இப்போ அவருக்கு லைன் போய் கொட்டிக்கா. ஹலோ உங்களோட பேர் என்ன? நான் வந்து ஹலோ மச்சான் கதைக்கிறேன். ஹலோ மச்சான். தெரியுமா? தெரியாதா? அப்போ நீங்கள் ஓகே என்ன தெரியாட்டி பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் வாழைச்சேனை உங்களுக்கு நம்ம மசாக்ராஜில் வந்து உங்களுக்கு குழுக்கள் போட்டோம் நாங்கள். விளங்குதா? குழுக்கள் ஓ நீங்கள் போட்டீங்களா? வாழைச்சேனை மசாக்ராஜ் தெரியுமா உங்களுக்கு? ஓமா அப்போ நம்ம கலவை மச்சானா தெரியாதா? அது சரி. அப்ப எத்தனை துண்டு கூப்பன் நிரப்பி போட்ட நீங்க? ஒன்று. ஐயோ நல்ல மனசு உங்களோட மனசு. பரவாயில்ல. நல்ல ஒரு குழுக்கள் ஒன்று அடிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம நாட்டில் சரியான வெயில் காலம். இப்போ உங்களுக்கு முதலாவது பரிசு விழுந்திருக்கு. எப்படி சந்தோஷமா? நான் வந்து லைவ் போட்டு இருக்கிறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். முதலாவது பரிசு உங்களுக்கு விழுந்திருக்கு. நீங்கள் இது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏசி விழுந்திருக்கு. சந்தோஷமா? இப்போ சந்தோஷம். நீங்கள் எப்போ வர முடியும்? உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள்? அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு 5 நிமிஷத்தில் வரலாம் போல். அப்போ நேரடியாக நீங்கள் இப்போ வந்தால் எடுத்துட்டு போகலாம் நீங்கள். சரியா ஓகே. நீங்கள் ஒரு ஆறுதலாக வாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்தால் உங்களுக்கு ஏசி முதல் பரிசு 2ஆம் பரிசு எல்லாம் கடைசி பரிசு குலுக்கி உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஒரே துண்டு அம்மாச்சான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ 1000 துண்டு விட அவங்க ஒரு துண்டு தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஏசி விழுந்திருக்கு மச்சான். வாங்க நீங்கள். ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க. ஓகே கட் பண்ணுங்க மச்சான். இந்த முதலாவது பரிசை பத்திரமா வச்சு அவங்க வந்தோடனே அவங்களுக்கு அந்தந்த இதில் கொடுக்க பார்க்கணும். ஓகே என்னண்டா மச்சான்?
அடுத்தது இந்த ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு மச்சான் சரியா. குழுக்கள் வந்து ஆறுதல் பரிசு 10 கொடுத்தாச்சு, மற்றது டிவி கொடுத்தாச்சு, ஏசி கொடுத்தாச்சு மச்சான், குறிச்சி கொடுத்தாச்சு. பாலச்சேனை என்ன கடது மசாக்ராஸ் நல்ல குழுக்கள் போட்டிக்காரு. 26 நாள் இப்படித்தான் குழுக்கள் போடணும். அடுத்த 26 நாள் போட்ட குழுக்கள் மச்சான். மக்கள் நிறைய பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும். அடுத்த ஓப்பர் போட்டிக்காரு மே 1 தொடங்கி மே 32 வரையும் மெகா செயல் போட்டிக்காருண்ணே. நல்ல ஓப்பர் போட்டிக்காருண்ணே. என்ன மாதிரி உங்களுக்கு விழலையே மந்துண்டவங்களுக்கு விழல நம்ம விழலையா ஏன் மச்சான் சந்தோஷம். என்ன செய்யறோம் மச்சான் பிரச்சனை இல்லை வாழ்த்துக்கள். உங்களுக்கு விழலண்ணே எத்தனை ஓட்டு ஒன்று விழலையா உங்களுக்கு என்ன எத்தனை உண்டு ஓட்டு ஒன்று போட்டு ஓட்டே ஒரு உண்டு ஓட்டு ஆளுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எல்லாரும் கிடைச்சு எல்லா பக்கமும் விழுந்திருக்கு. அங்க ஒரு வளர்ச்சியை கொண்டு விழுந்திருக்கு, அவர் கொண்டு விழுந்திருக்கு, கோட்டை மாடி எல்லாருக்கும் விழுந்திருக்கு. எல்லாம் ஓகே மச்சான் சந்தோஷமா இருக்கு. பாரன் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா அடுத்த முறை பாப்போம் மச்சான். அடுத்த குழுக்கள் போடுவாங்க. நம்ம மசாக்ராஸ் வீடியோ பார்க்குறாக்கள் ஷேர் பண்ணணும். நல்ல சாமானை பார்க்க மச்சான். அல்ல பட்டு கிடக்கு ஏப்பட்ட சாமான்கள் மச்சான். பெட்ரஸியல் ஏப்பட்ட அல்லு பட்டு கிடக்கு. என்னம்மா ஒப்பர் போட்டிக்காங்களே ஓஃபர் போட்டுதான் முடிஞ்சு இண்டியோட ஸ்டார்ட் ஆமே நேற்றையோட ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் திரும்ப ஒப்பர் போகுது. அடுத்த குழுக்கள் நமக்கு அறிவிப்பாங்க மச்சான். இந்த லைவ்ல பார்க்குற பொடியன்மார் எப்படி கன்ஃபார்ம் தானே உங்களுக்கு நேரடி எடுத்து காட்டணும்டா. அதே மாதிரி செஞ்சாச்சு மச்சான். இது பார்க்குற வீடியோ ஆக்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்யணுமா? ஓகே உடனே அவங்களுக்கு கோல் அடிச்சு வந்துட்டாங்க மச்சான் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ அவங்களுக்கு ஏசியை கொடுக்கப்புறம் எங்கே மச்சான் வாங்க மச்சான். நீங்கள் தானே அவங்க தான் ஆக்கள் வந்திருக்கிறாங்க மச்சான். அவங்களுக்கு ஒரே துண்டு தான் போட்டவங்க கூட வாய்ப்பு தானே மச்சான் போட்டவங்க. அவங்க தான் போட்டதை ஒரு துண்டு தான் போட்டவங்க. ஒன்று போட்டதுக்கு மச்சான் நம்மள கையால் எடுத்து அக்கௌண்ட் அடிச்சுது. பரவாயில்லையா? நமக்கு நன்றி சொல்ல மாட்டேல. நன்றி. அப்போ இந்த மசாக்ராஸுக்கு என்ன இல்லை பிரியா? மசாக்ராஸுக்கு வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஃபர் டைமில் வந்துட்டு இந்த சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இது பண்ணி அந்த போட்ட இதுகளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு கிடைச்சிருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. 2வது மசாயிராக்கு கிடைச்சிருக்கிறது. உண்மை மச்சான். என்னென்னு சொன்னால் வெறும் 26 நாள் தான் மச்சான் போட்டிருக்கிறாங்க சித்திரையை முன்னிட்டு. சரியா? ஏன்னா இப்படியான குழுக்கள் வந்து மச்சான் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமெல்லாம் போடுவாங்க. இவங்க வந்து 1 மாதமாகவே இல்லை. 4ஆம் மாதம் 6ஆம் தேதி சித்திரையை முன்னிட்டு போட்ட ஆரம்பம். 5ஆம் மாதம் 2ஆம் தேதி தான் இப்போ நாங்கள் லைவே போட்டு இப்போ முதல் பரீட்சைக்கு வந்திருக்கிறாரு மச்சானுக்கு. அந்த ஏசியை சுட கொடுங்க கொண்டு வாங்க மச்சான். போடுறதுக்கெல்லாம் வசதி இருக்கு, எல்லாம் இருக்குது. வாழ்த்துக்கள் மச்சான். வாழ்த்துக்கள் எடுங்க தாரிக்கு ஏசி. ஓகே மச்சான். நன்றி மச்சான். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கைதட்டி பார்க்கணுமே. சரி மச்சான். ஓகே பாய். அடுத்த குழுக்கள் எதிர்பார்ப்போம். ஓகே.